இப்ப இது மூலமா தான் நான் இப்படி ஒரு ஆத்மா கூட பேசுறேன் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க கருவியா பயன்படுத்தி அந்த ஆத்மா கிட்ட பேசுறீங்க சார்? ஆத்மா கிட்ட பேசுறது பொதுவா யக்ஷனிகள் வந்து கர்ண யக்ஷனி வந்து கண்டிப்பா சொல்லுமா. ஓகே. அந்த யக்ஷனி கிட்ட நம்ம கேட்கலாம். இப்ப இவங்க பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், உங்க ஆத்மா இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, இவங்க முன்னோர்கள்னா இன்னொரு விஷயமா நிறைய இன்னமும் இருக்கிறாங்க, என்கிட்ட கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க தாத்தா எப்படி இறந்தாரு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார் என்கிட்ட வில்லிவாக்கத்துல இருந்து. அவர் எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா என்னோட கிளைண்ட்ஸ் தான் வந்திருந்தார். சாமி இந்த மாதிரி என்னோட தாத்தா இறந்துட்டாரு, அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. 3 கொஸ்டின் எழுதி வச்சுன்னு சொன்னாரு. சரிங்க, அடுத்த விஷயம் என்னன்னு கேளுங்க. அப்புறம் இன்னொன்று எங்க பாட்டியும் இறந்துட்டாங்க, இது எப்படின்னு சொல்லுங்கன்னாரு. அவருக்கு ஆல்ரெடி என்னை பற்றி தெரியும். நான் என்ன சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு எக்ஸிடெண்ட்டை கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி, உங்கள் தாத்தா இறந்தது வந்து 1959 62 காலகட்டம். அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் மனநல பாதிச்சிருந்தார். அவர் வந்து மாடை ஓட்டிட்டு போகும்போது மாடு கவுரு அவர் காலில் பட்டு கிணத்துல விழுந்து இறந்துட்டார் மாடோடன்னு. மறந்து போயிட்டார். அவர் வந்து என்னை கேட்டது வந்து அவர் தெரிஞ்சு வச்சுக்கின்னு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை, என் முன்னோர்கள் செக் பண்ணுறது கூட இல்லைம்மா, முன்னோர்கள் இப்படி சொன்னாங்களே இது உண்மைதானா, சாமி என்ன சொல்கிறாரு என் வாய் மூலியமா கேட்கலான்னு. புரியுதாம்மா நான் சொல்கிறது? அவருக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் ஒத்து போதா? அவங்க முன்னோர்கள் சொன்னது இப்படி தான் தாத்தா இறந்தாரு, அந்த ஆத்மா வந்து இப்படி தான் அமைதி இல்லாமல் இருக்குது. பொதுவாக ஆத்மா வந்து கேட்க வராங்கன்னாலே அவங்க ஆத்மாவால் கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க என்கிட்ட. இந்த ஆத்மாவோட சாபம் தான், இந்த ஆத்மா இந்த மாதிரிங்க ஒரு வயசு பொண்ணுங்க இந்த மாதிரி அடித்து எங்கள் தூக்கு மாட்டிட்டாங்க, ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணது போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மிரட்டிட்டு மார்க் எடுக்கலன்னு அந்த காலத்தில் சண்டை போடுவாங்கல்லம்மா, என்ன மார்க் எடுத்திருக்கு இப்போல்லாம் பசங்க போடான்ட்டு போயிடு அப்போல்லாம் நீங்கள் பாஸ், அதுக்கு போயிட்டு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணிடுவோம். இப்பயும் நம்ம பார்க்குறோம் நீட்டு படிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஆத்மா வந்து அது இதுவாகவே இருக்காது, சாந்தமாகவே இருக்காது. அது ரொம்ப இது பண்ணி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தும். அப்போ அவங்க அதனால அந்த ஆத்மாவை சாவடிச்சிருக்கிறது காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆத்மா என்ன கேட்குதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நிறைய குடும்பங்களுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கேன்.